டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. டூட் 100 crores. எஸ், இதை உன்னால நம்ப முடியாதுன்னு யாருனாவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள ஒண்ணு. இந்த கண்டென்ட்டை நான் டூட் ரிலீஸ் அப்போவே போட்டு வியூஸ் வாங்கியிருக்கலாம். பட் அப்போலாம் போட்டிருந்தேன் இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய 2K குஞ்சுகள்லாம் என்ன ஊடு கட்டி அடிச்சிருக்கும். ப்ரோ உனக்கு வன்மம் ப்ரோ. மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து இப்படி உயரத்துக்கு போனா அவனோட வளர்ச்சி பிடிக்காம இப்படிதான் பேசுவீங்க. என்னப்பா படத்தோட கலெக்ஷனை குறைக்க பாக்குறியா நீ? ஏதோ நான் போட்டு எனக்கு வர அந்த 50K வியூஸ்ல தான் படத்தோட கலெக்ஷனே குறைய போற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. போதுமா அண்ணன் 100 crores அடிச்சிட்டாப்ல. அதுவும் தொடர்ந்து ஒரு டெபியூ ஹீரோவா லவ் டுடே டிராகன் இப்போ டூடுன்னு 3 வாட்டி ஹேட்ரிக் 100 crores. சோ இப்போ பேசனால ஏன்னா படம்ன்ற பேர்ல என்னத்த வேணாலும் கிண்டி தந்துடலாம். பட் அதுல சொல்ல வர விஷயங்கள்லாம் மோரலி எத்திக்கலி பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கா அப்படின்றத பத்தி பேசணும்ல. சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? சினிமால ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அதாங்க இந்த ஹாலிவுட் கோலிவுட் மாலிவுட் டாலிவுட் பாலிவுட்னு இது மாதிரியான எல்லா வுட்லயும் ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொரு ட்ரெண்ட்ன்றது இருக்கும். அதாவது இப்போ கோலிவுடையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல அந்த ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் ஃபேமிலி டிராமா மூவிஸா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலமா லவ் மூவிஸா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா பேய் படம், கொஞ்ச காலத்துக்கு இந்த சோசியல் மெசேஜ் சொல்ற படம், த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு. இப்ப என்ன மாதிரியான ட்ரெண்ட்லடா இருக்கீங்கன்னு கேட்டா ஃபீல் குட் மூவிஸ் இல்ல ஜென்சி மூவிஸ்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா என்னடான்னு கேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த சினிமா இல்லைங்க இப்ப நாங்க பாக்குறது. ஸ்டோரியாவும் சரி, மேக்கிங்காவும் சரி, எடிட்டிங், கண்டென்ட், டியூரேஷன் எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ்க்கு, அதாங்க இந்த ஜென்சி ஆடியன்ஸ்க்கு இமிடியேட்டா படத்துல டப்புன்னு டோபமைன் ட்ரிப் ஆகிறதுக்கு என்னவாது நடந்துட்டு இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. அதுதான் அவங்களை என்கேஜிங்காவும் வச்சிருக்குது. இதுக்காக தான் இப்ப வர படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா எடிட்டிங்கா படத்தை ஃபாஸ்ட் பண்ணிருப்பாங்க. கதைக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ ரீல்ஸுக்கு பிஜிஎம் ப்ளே பண்ணிட்டு நடந்து வர மாதிரியான மாஸ் சீன்ஸ், விண்டேஜ் சாங்ஸ்க்கு கட்ஸ், ட்விஸ்ட்ன்ற பேர்ல நம்பவே முடியாத ட்விஸ்ட்னு என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர்ஸ் அதுக்கு விதவிதமான முட்டுக்களும் கொடுக்குறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா லாஸ்டா வந்த கோட், ஜிபியூ, கூலின்னு இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னுமே புரியுற மாதிரி சொல்லணும்னா அதோ இப்போ வந்துச்சுல இட்லி கடை, இந்த படத்தை இப்போ பார்த்துட்டு என்னென்னமோ பேசின்னு இருக்கானுங்க. படத்துல குலத்தொழில என்கரேஜ் பண்றாரு, அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஐயோ, அது அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நடக்கிற கதை, அவ்வளவுதான். இந்த படம்லாம் இப்போ வந்ததை விட பவர் பாண்டி ரிலீஸ் ஆச்சுல, அப்போ ரிலீஸ் ஆகியிருந்தா இந்த படத்தோட வேல்யூவே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தோட பெரிய டிராபேக்கா நான் என்னத்தை பார்க்கறேன்னா இந்த படத்தோட டியூரேஷன். இந்த கதையை அவ்வளவு டைம் எடுத்து பொறுமையா சொன்னாதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய இமோஷன், ஸ்டோரி எல்லாமே கன்வே ஆகும். ஆனா பிரச்சனையே என்னன்னா இப்போ இந்த படத்தை அவ்வளவு பொறுமையா டைம் கொடுத்து பார்க்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல, குறிப்பா இந்த ஜென்சி ஆடியன்ஸ். எங்க அப்பாவோட இட்லி கடை, 2 மர பெஞ்சு, ஒரு புகை அடுப்பு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. சோ இது போல இந்த ஜென்சி ஆடியன்ஸை கவரணும்ன்றதுக்கு சுத்துற இன்னொரு சுத்து தாங்க இந்த ஃபீல் குட் மூவிஸ், ஜென்சி மூவிஸ். இதெல்லாம் அதோட ரெசிபின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சோ சிம்பிளுங்க. இன்ஸ்டாவை திறந்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் வரும். அது லவ் ரீல்ஸா இருக்கலாம், இல்ல ரவுடிசம் ரீல்ஸா இருக்கலாம், இல்ல மாஸ் பிஜிஎம்க்கு நடந்து வர ரீல்ஸா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்னமோ டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட ரீல்ஸா கூட இருக்கலாம். இப்படி எதுனாவது ஒரு ரீல்ஸோட கான்செப்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ரீல் கான்செப்டுக்கு ஏத்த ட்ரெண்டிங் மீம்ஸ்ல ஒரு 30 மீம்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா லவ் ஸ்டோரி தான் உங்க கான்செப்ட்னா கூட 100 வருஷம் வாழணும்டா, வாழ்ந்தா உன் கூட தான் சொல்லிட்டு கல்யாண ஃபங்க்ஷன்ல மலையூர் நாட்டாமைக்கு ஒரு ஆட்டம் போட்டாலே அதை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. அப்புறம் பாய் பெஸ்டி மீம்ஸ். இல்ல நீங்க ஹியூமனிட்டி ரீல்ஸ் வச்சு தான் படம் எடுக்க போறீங்கன்னா நீங்க எடுக்கிற சீன் இனமென பிரிந்தது போதும் அப்படின்ற பிஜிஎம் வச்சு பார்க்கும் பொழுது பக்காவா இருக்கணும், கண்ணுல தண்ணி வரணும், எக்ஸெட்ரா. இப்படி உங்க ரீல் கான்செப்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 30 மீம்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ரீல் கான்செப்டுக்குள்ள அந்த 30 மீம்ஸையும் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணீங்கன்னு வைங்களேன், சுவையான சூடான ஃபீல் குட் மூவி ரெடி. இந்த ரெசிபியா தாங்க இப்ப ஃபீல் குட் மூவிஸ், ஜென்சி மூவிஸ் எல்லாம் ஓட்டின்னு இருக்கானுங்க. ப்ரோ இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு பேச வாரியா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மீம்ஸ் எல்லாம் சரியா தப்பா, அதுல என்ன சொல்ல வராங்க, அதை யாரு போஸ்ட் பண்ணிருப்பா, என்ன மாதிரியான இன்டென்ஷன்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்ற இது எதுவுமே தெரியாம அதை தூக்கி படத்துல வச்சா கிளாப்ஸ் வரும், கிரவுட் வரும், கல்லா கட்டலாம் அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு படம் பண்றீங்க பாத்தீங்களா, அது தப்பு. இதை தன்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் தொடர்ந்து ரிப்பீட் மூட்ல செஞ்சு கல்லா கட்டும் நண்பர் தான் அண்ணன் பிரதீப் அவர்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. மட்டன் குஸ்காவா அண்டா மாதிரி என் தாலியை கொத்தா இருக்கிறது. அண்ணனை பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல கோமாளின்னு ஒரு படம் எடுக்கிறாப்ல, அருமையான படம். இப்ப இருக்க ஜென்சி வேர்ல்ட்ல நம்ம என்னத்தெல்லாம் மிஸ் பண்றோம், ஹியூமன் இமோஷன் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் காட்டியிருந்தாப்ல. அருமை. நான் முன்ன சொன்னேன்ல இனமென பிரிந்தது போதும், அதுவே இந்த படத்துல வர சாங் தான். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஹியூமனிட்டி ரீல்ஸ் போடணும்னா அண்ணன் தான் அஸ்திவாரமே. ஆனா வெதை நான் போட்டது.
இதுதாங்க இவரோட டெபியூ ஃபிலிம். இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் 16 வருஷம் கழிச்சு கோமால இருந்து எஞ்சிக்கிறான் அப்படின்றத தவிர அந்த படத்துல இருந்த எல்லாமே அப்போதைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் பண்ணிருப்பாப்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தலைவரோட அரசியலுக்கு வருவது உறுதி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க, அப்புறம் கான்ட்ரோவர்சி ஆகி தூக்கிட்டாங்க. அப்புறம் தனுஷ் என்னோட மகன் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம தாத்தா காலத்துல நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமான்ற மீம் கண்டென்ட் வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு செக்மெண்டே வச்சிருந்தாப்ல. அதாவது இவர் ஒரு ராஜ பரம்பரை, இவங்க குடும்பமே பொம்பளை சோக்காலத்தான் அழிஞ்சதுன்னு, அப்புறம் பிரசன்ட்ல இவரோட காஸ்ட்லியான ஒரு சிலை திருடு போயிரும்னு இதை வச்சு ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தாப்ல. அப்புறம் படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா 2015ல சென்னையில வந்த ஃப்ளட் வச்சு தான் கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தாப்ல. இந்த படம் வந்தது 2019ல. அப்போ பாத்தீங்கன்னா கேரளால ஃப்ளட் வந்து அது ட்ரெண்டிங் டாபிக்ல போயின்னு இருந்தது. இப்படி இவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே அன்னன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் டாபிக்கோ அதை வச்சு தான் படம் பண்ணியிருந்தாப்ல. பட் ப்ரோ, ட்ரெண்டிங் டாபிக் எல்லாம் வச்சு படம் பண்றது ஒரு தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு கிடையாது. அப்ப என்னதான் தப்பா தெரியுதுன்னா, நம்ம பிரதீப் அண்ணனோட படங்கள்ல ஒரு பேட்டர்ன்றது இருக்குங்க. அது என்னன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே ட்ரெண்டிங் டாபிக் எல்லாம் கொண்டு வந்து படத்துல வச்சுப்புட்டு இப்ப அதுக்கு ஸ்கிரீன் பிளே அதை என்கேஜிங்கா கொண்டு போறேன் பேர் வழின்னு படம் பூரா டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் பேசி 18+ கண்டென்ட் எல்லாம் காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு போயிடுவாரு. இதுதான் தப்பே. செய்யற தப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டி கிளைமேக்ஸ்ல திருந்திருவீங்க, உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு ஆடியன்ஸ் காப்பாத்துவாரு இல்ல. இதெல்லாம் கோமாளி படத்திலே ஆரம்பிச்சுட்டாப்ல. என்ன அதுல டாக்ஸிசிட்டி ஒரு 10% தான் இருக்கும்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த படத்துல ஹீரோ கொஞ்சம் பொம்பளை சோக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாப்ல. 90ஸ்ல ரோமியோவா இருக்கவர் பிரசன்ட்லயும் லேடிஸா கண்டா வலிவாரு. அவளை ஏங்க அந்த படத்துல ஒரு சீனே இருக்கும், இவர் செக்யூரிட்டியா இருப்பாரு, அப்ப காஜல் அகர்வாலை செக் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கூட பிடிச்ச வேலையை செய்ய விட மாட்டீங்களா? இப்படியெல்லாம் சீன் வச்சுட்டு கட் பண்ணா இவரே திடீர்னு பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் ஒரு கீஞ்சி போன பேண்ட் ஒன்று போட்டுன்னு வருவாங்க. அதை பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வாப்ல. என்னது பொண்ணுங்களை தப்பா பாக்குறதும் அப்புறம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுமான்னு சொல்றதும் ஒரே ஆளா? ஐயோ, எல்லாம் கிழிஞ்சிருக்குங்க, எல்லாம் பாக்குறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் தான் ஃப்ளட் ராஜ பரம்பரை அப்படின்னு போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குதுல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கால்வாசி சீன் 18+ கண்டென்ட்ல தான் ஓடும். படத்தோட அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்லாம் இருக்குதுல, அதுல ஒரு இடுப்பு சீன் வச்சிருப்பாப்ல. ஒரு ஆண்டி பஜ்ஜி சுடுவாங்க, அவங்களோட இடுப்புன்னு ஒரு சீன். அதை நான் விளாவாரியா சொல்ல விரும்பல, நீங்களே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே வல்கரா தான் இருக்கும். சரி, அது ஒரு காமெடின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படியே கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன், அதாவது ஹீரோ சொல்லுவாப்ல, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் மனுஷங்க கிட்ட மாறாம இருக்கிறது இமோஷன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமம்னு ஒண்ணு காட்டுறேன்னா அதே ஆண்டியை கூட்டின்னு வந்து அதே இடுப்பு சீன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. இதனால் நீங்கள் கூற வரும் கருத்து என்ன பிரதீப்? அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் பொண்ணுங்க இடுப்பை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம்னா அந்த ஆண்டியோட இடுப்பு சீன், அந்த சீன் ஏன் பர்டிகுலரா வச்சு? அது வந்து நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக வச்சேங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு மொட்டை மாடி நிலாஸ் ஒரு சீன் இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ் தெரிச்சிக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயங்கரமாக கத்துற மாதிரி ஒரு சீன் வேணும். நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். நான் எதுக்கெல்லாம் கற்றுனேன் தேட்டரில், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பங்க் அடிச்சுட்டு போனால் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த ஆம்பியன்ஸ்க்காக மட்டுமே. இது மட்டுமானு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னொரு செக்மெண்ட்டும் கூட இருக்குங்க. அதாவது சைல்ட்ஹுட்ல இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. இவர் கோமாக்கு போனதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கும். அவர் ஒரு டாக்டர், அவர் தான் அவருக்கு வைத்தியமே பாப்பாரு. அவர் பேர் தியாகேஷாமா. ஏன்னா படம் பூரா தியாகமா பண்ணிட்டு இருக்காருல, அதனால எப்போலாம் அந்த ஹீரோ கேரக்டர் அவரோட எக்ஸ், அதாவது இந்த தியாகேஷோட வைஃபை பாக்குறாங்களோ அப்போலாம் காமெடின்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் காமெடி, ஏன்னா அவர் தியாகேஷ் இல்ல. நீங்க தானே சொன்னீங்க அவனுக்கு என்ன ஆசை வந்தாலும் நிறைவேற்றிக்க சொல்லி. அதான் சார். இந்த மாதிரி தாங்க படம் பூரா என்கேஜிங்கா வச்சுக்கிறேன், கிளாப்ஸ் வாங்குறேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து ஹியூமனிட்டி மனிதம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல காட்டின அவலத்தையும் மறக்க வச்சு ஆடியன்ஸை வெளியே அமைச்சிருப்பாப்ல. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. இதோ இப்போ இந்த டூர் படம் வந்துச்சுல, அப்போலாம் அந்த தியாகேஷ் கேரக்டரை போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஏன்னா அந்த பிஆர் தியாகேஷ் கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் தான் பண்ணிருக்காப்ல. அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். ஆக்சுவலி இந்த கோமாளி படமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரியாலிட்டிக்கு கொஞ்சமும் சாத்தியம் இல்லாத ஒரு கதை தான். அந்த படமே ஒரு தனி யூனிவர்ஸ்ல நடக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர்ஸ் தான் திரும்ப திரும்ப மீட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள தான் கான்ஃபிளிக்ட் இருக்கும், அவங்களுக்குள்ள தான் ஸ்டோரியும் இருக்கும். ஹீரோக்கு ஒரு எக்ஸ் இருக்காங்க, அவங்க கல்யாணம் கட்டினது ஒரு டாக்டர். அதே டாக்டர் தான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர். ஹீரோவோட சிலை காணாம போகுது. கட் பண்ணா ஹீரோ செக்யூரிட்டி கார்டா ஒரு வேலைக்கு போறாப்ல, அங்க பார்த்தா அதே சிலை இருக்குது. கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் வீட்டுக்கு போறாரு, அங்க போய் பார்த்தா அவர் எப்பயோ ஹெல்ப் பண்ண ஒரு அம்மா அங்க நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல 1-2 கோ இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம், ஒரு படமே கோ இன்சிடென்ட்ஸா இருக்க கூடாதுல. ஆக்சுவலி இது பிரதீப்புக்குமே தெரியும். அதனால தான் இந்த படம் தொடங்கும் பொழுதே என்ன சொல்லி தொடங்குவாப்லனா, என் பேரு ரவி. வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம். நம்ம நினைச்சு பார்க்க முடியாதது கூட நடக்கும். அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாத கதை தான் என்னோடது.
பிரதீப்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத கதையில என்னத்த வேணாலும் காட்டலான்றது மீனிங் இல்ல. இப்படிலாம் கேட்கலான்னு போகும் பொழுது தான் அண்ணனோட அடுத்த படம் வருது லவ் டுடே. அண்ணனே நடித்து எழுதி இயக்கி இருந்தாப்ல. அண்ணனோட மோஸ்ட் டாக்ஸிக்கான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது லவ் டுடேன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ட்ரெண்டிங்கான டாபிக் மீம்ஸ் எல்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடிய பிரதீப் ஃபர்ஸ்ட் டைம் வெறும் பாய் பெஸ்டி, மாமா குட்டி, ட்ரைபல் பிக், ஃபேக் ஐடி, சொர்க்கவாசல்னு ட்ரெண்டிங் மீம்ஸை மட்டுமே வச்சு எடுத்த ஒரு படம் தாங்க இது. இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா ஹீரோயின் என்ன மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் பூரா ஹீரோ என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் தப்பு தான் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த கிளைமேக்ஸ் நெருங்குறப்போ கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாப்ல. என்னன்னா அந்த ஃபேக் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல பல மோசடி வேலைகளும் 18+ வேலைகளும் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இதுல கோவப்பட்டு ஹீரோவை மன்னிக்கவே மாட்டாங்க. மோர் ஓவர் இதெல்லாம் ஹீரோ பண்ணலன்னு நம்பவும் மாட்டாங்க. பட் என்னதான் இந்த படத்துல காட்டுற மாதிரி ஹீரோ இதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அந்த ஃபேக் அக்கவுண்ட் இருக்குதுல அதை திறந்தது என்னமோ ஹீரோ தான். அது தப்பு தானே. ஈவன் ரியல் லைஃப்ல இப்படி எதனாவது பண்ணி மாட்டிக்கிட்டா உள்ள போயிருவாங்கடா. சோ தப்பு தான். ஆனா இதெல்லாம் படத்துல காட்டாம இத காம்பன்சேட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல இன்னொரு பிரச்சனையோட வராங்க. அது என்னன்னா ஹீரோயினோட நியூட் லீக் ஆகிருச்சா. ஆனா ஹீரோ நம்புறாரு ஹீரோயின் அதை பண்ணலன்னு ஹீரோ நம்புறாரு. அதனால ஹீரோ என்னத்தான் ஃபேக் அக்கவுண்ட் எல்லாம் வச்சிருந்தாலும் அவர் அதுல ஒண்ணுமே பண்ணலன்னு கிளைமேக்ஸ்ல நம்பிடுறாங்க. தப்புக்கு தப்பு ஈக்குவலா போச்சு. வா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கலாம்னு கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சேர்ந்துறாங்க. அந்த நியூட லீக் பண்ண கௌஷிக்ன்ற கேரக்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபேக் அக்கவுண்ட்ல மெசேஜ் பண்ணது யாருனே தெரியலையா. இல்ல புரியல. நீ ஒரு மொல்லா மாதிரி அவன் ஒரு முடிச்ச விக்கி. நியாயமா பார்த்தா நீங்க 2 பேரும் சேரவே கூடாது. நீங்க 2 பேரும் இல்ல நீங்க 2 பேருமே யாரு கூடவும் சேரக்கூடாது. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல ப்ரோ, ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இதுதான் நடக்கணும் இதுதான் நடக்க கூடாது நம்ம டிசைட் பண்ண கூடாதுல அப்படின்னு எவனாவது வந்தீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். இந்த படத்துல கௌஷிக்ன்ற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. நம்ம டெம்பிள் மங்கீஸ் விஜய் வரதராஜன் தான் பண்ணிருப்பாப்ல. அவர் தான் அந்த பொண்ணோட நியூட மார்க் பண்ணி லீக் பண்ணிருப்பாரு. அதனால அரெஸ்டும் பண்ணிடுவாங்க. மோர் ஓவர் ஒரு கைண்ட் ஆஃப் வில்லன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. இவரோட இன்ட்ரோவே எப்படி இருக்கும்னா பிரியாணி சாப்பிட்டு இருப்பாப்ல. அதுல ஒரு காக்கா ஆகி போயிடும். அதை பார்சல் பண்ணி பக்கத்துல இருந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு ஆபீஸ்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருவாப்ல. அதாவது ஒரு இன்னசென்ட்டான கெட்டவன்ற மாதிரி கட் பண்ணா கல்யாண வீட்டுல ஹீரோ சின்ன பையன் ஒண்ணுக்கு போன கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து மாமாவுக்கு கொடுப்பாப்ல. ஹீரோவும் வில்லனும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஆனா இது காமெடி. ஹீரோ எல்லா பொண்ணுங்க கிட்டையும் ட்ரைபிள் பிக் கேப்பாப்ல, எக்ஸோட பேசுவாப்ல, கவிதையா அனுப்புவாப்ல, சொர்க்கவாசல் குரூப்ல இருப்பாப்ல, சமந்தாவை பதம் பார்க்கணும்ன்ற வரைக்கும் சொல்லிட்டு கடைசியா அந்த கௌஷிக் கேரக்டர் வீடியோவை மார்க் பண்ணி போட்டான்ற காரணத்தால அவனை வில்லன்ற மாதிரி காட்டி முடிச்சிருவாப்ல பிரதீப். ஆஹா உத்தமன் பிரதீப். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த படத்துல கௌஷிக் கேரக்டரும் உத்தமன் கேரக்டரும் ஒரே விஷயத்தை தான் படம் பூரா பண்றாங்க. ஆனா கௌஷிக் கேரக்டர் ஒரு படி உங்களை விட மேல போய் ஒன்னு பண்ணிட்டாருன்றதுக்காக அவர் வில்ல நீ உத்தமனா. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை செத்தான். இந்த படத்துல உத்தமன் கேரக்டரும் அவனோட அம்மாவும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். மோர் ஓவர் அவங்களோட அம்மா தான் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூனே வைங்களேன். அவனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இங்க நிறைய பேர் கெட்ட இன்டென்ஷனோட இருப்பாங்க. ஆனா துணிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க. தைரியம் இருக்காது. அவங்களெல்லாம் மொத்தமா விரட்டி அடிக்க முடியாது. அவங்க கூட வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட அம்மா சொல்றதே அந்த உத்தமன் பிரதீப்பை பத்தி தான் அப்படின்னு தெரியாமலே அந்த உத்தமன் கேரக்டர் இதெல்லாம் கேட்டு இருப்பாப்ல. அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஸ்டெப் துணிஞ்சு தப்பு பண்ண கேரக்டர், அந்த கேரக்டர் தான் கௌஷிக். அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனா கெட்ட இன்டென்ஷனோட இருக்க இந்த பிரதீப்போட நம்ம வாழ பழகிக்கணும். அவ்வளவுதான். எப்படி உன்கிட்டயே வந்து உன் அக்கௌண்ட பத்தி பேசிருக்கேன். மோர் ஓவர் இந்த படத்துல வில்லனா காட்டுற அந்த கௌஷிக் கேரக்டர் ஹீரோயினை மட்டும் தான் பாப்பான். பாய் பெஸ்டியா காட்டுற ரவி ஹீரோயினை மட்டும் தான் பாப்பான். ஆனா அந்த உத்தமன் பிரதீப் ஊர்ல இருக்க எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல உத்தமனா மாறிடுவாப்ல. அதுக்குன்னு இந்த கௌஷிக் ரவி இவங்களா நல்லவங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல எவனுமே நல்லவன் கிடையாது. ஆனா உத்தமனோட கம்பேர் பண்ணும் பொழுது வீடியோவை மார்க் பண்ணாத வரைக்கும் கௌஷிக்கும் நல்ல கேரக்டர் தான். ரவியை பத்தி நான் பேச விரும்பல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். பேசிக்கலி பிரதீப் ப்ரோக்கு தெரியுங்க இதை எப்படி படத்துல காட்டினா ஆடியன்ஸ் கிட்ட கிளாப் வாங்கலாம், ஜென்சி ஆடியன்ஸ் கிட்ட கிளாப் வாங்கலான்னு. ஏன்னா படத்தோட ப்ரொமோஷன்ல இருந்தே அண்ணன் அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாருங்க அண்ணனோட இந்த லவ் டுடே ட்ரெய்லர் வந்துச்சுல்ல, அதுக்கு அவர் போட்ட ட்விட்டர் பாருங்களேன். டெடிகேட்டிங் திஸ் மூவி டு தி கேர்ள் ஹூ லெஃப்ட் மீ. அண்ணன் படம் பண்ணல, ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரியா டார்கெட் பண்ணி இந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் இப்படிதான் சுத்திட்டு திரிவாங்க. அவன் அஞ்சலா மச்சான் என்ன விட்டுட்டு போயிட்டான் மச்சான், அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி எடுத்த படம் தாங்க இது. இவர் எல்லாம் பண்ணுவாராம், கடைசியில வந்து திருந்திடுவாராம். கேட்டா உத்தமன் பிரதீப்னு வாராம். பேசிக்கலி சீட்டிங். ஒருத்தவங்களை சீட் பண்றதுன்றது தப்பு தான். இரஸ்பெக்டிவ் ஜெண்டர், அது மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி, யாரு பண்ணாலும் அது தப்பு தான். இத பத்தி தான் இந்த படம் பேசியிருக்கணுமே தவிர நீ பண்ண தப்பையும் நான் பண்ண தப்பையும் தராசுல போட்டு பார்த்தா ஒரே இடம் வருது. சோ எதுவுமே தப்பு கிடையாது, நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்றது மிகப்பெரிய தப்பு ப்ரோ. ஏன்னா இந்த படத்துல நீங்களே இன்னொருத்தவங்களோட லைஃப்ல ஒரு கௌஷிக்காகவும் ஒரு மாமா குட்டியாகவும் ஒரு ரவியாகவும் வாழ்ந்திருக்கீங்கன்றதுதான் உண்மை. இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ணது அதான் தெரியாது. உனக்கு தெரியும் ரூல் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா ஏதோ மீறணும்னு தோணுச்சு.
நெக்ஸ்ட் டிராகனை பத்தி ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிரதீப் நடிச்சு அப்புறம் எடுத்த இந்த படங்கள் எல்லாம் கொஞ்சமாவது பொலிட்டிக்கலி கொஞ்சம் கரெக்டான படம்னா அது டிராகன் தான். இந்த படத்துக்கு மார்க்கெட்டிங்காவும் சரி ஸ்கிரீன் பிளேயாவும் சரி நல்ல ஒரு மைண்ட் கேம் ஆடி இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் பூரா உதாரியா சுத்தி திரிஞ்சிட்டு கிளைமேக்ஸ்ல திருந்துற கதை தானே அப்படின்னு நம்ப வச்சு எப்படியும் படம் இப்படிதான் இருக்க போகுது மொக்க போடலாம் அப்படின்னு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணி தியேட்டர்ல உட்கார வச்சதா இருக்கட்டும் சரி. நெக்ஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் படத்துல வர ஒவ்வொரு ட்விஸ்டையும் ஆடியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கு முன்னாடியும் வேற எதனாவது ஒன்று காட்டிட்டு வந்து அது இல்லப்பா இதுன்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்டர்வல் சீன்ல எல்லாம் மிஸ்கின் போய் என் பொண்ணை கட்டிக்க அப்படின்னு கேட்பாருன்னு நினைப்போம். ஏன்னா அதுக்கு முதல் சீன்ல எல்லாம் மிஸ்கினோட பொண்ணு கால் பண்ணி உன் காலேஜ் பையன் ஒருத்தன் தான் அலைன்ஸுக்கு வந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கட் பண்ணா திரும்ப காலேஜ் வா அப்படின்னு. இதே போல தான் ஹீரோயின் பாம்பே வந்து நிக்கிறப்போ ஹீரோ இப்போ உண்மையெல்லாம் சொல்ல போறாருன்னு நினைப்போம். ஆனா ஹீரோ இல்ல நான் சென்னை வந்துட்டேன் நான் பாக்குறதுக்குன்னு சொல்றதுன்னு இதை த்ரூ அவுட்டா படம் பூரா டைரக்டர் ஃபாலோ பண்ணியிருந்தாப்ல. அதுதான் படத்தை என்கேஜிங்காகவும் வச்சிருந்தது. இதெல்லாம் இந்த டிராகன் படத்துல எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பட் இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒண்ணு இருக்குதுல்ல, அதுதான் பிரச்சனையே. படிடாபரமா படிப்பு தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் சரி. ஏன் படிப்பு முக்கியம்னு கேட்டா ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால படிப்பு தான் முக்கியம், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஹீரோக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்றதுக்கு வேற வழி இல்லாம படிக்க போறாருன்னு மோர் ஓவர் இந்த படத்துல ஒரு சீனே இருக்குங்க. டிராகன் குட்டி டிராகனுக்கு சொல்லுவாப்ல, இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுத்தினா பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்கடா. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கூடா. 100 2ங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. ஆக மொத்தம் பொண்ணுக்காக தான் படிக்கணும், பொண்ணை கட்டிக்கணும்னா படிக்கணும், பொண்ணு கூட இருக்கணும்னா படிக்கணும். டேய் அவன் வாழ்க்கைக்காக தாண்டா படிக்கணும். படிப்பு இஸ் மென்டேட்டரி, படிப்பு தான் எல்லாமே அப்படின்றது இந்த படத்துல எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல. அப்ப இந்த பொண்ணுங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒருத்தன் படிக்க தேவையில்லையா? என்னடா லாஜிக் இது? இவ்வளத்தையும் பண்ணிட்டு ஹீரோ கடைசியில வளம போல திருந்திருவாப்ல. சோ இவர் செஞ்சதெல்லாம் ஈக்குவல் ஆகிரும், அவ்வளவுதான். பட் கம்பேர் டு பிரதீப் அண்ணாஸ் அதர் ஷீட்ஸ் டிராகன் இஸ் ஓகே. அடுத்து தாங்க காவிய படைப்பு, உலகத்தரமான படைப்பு, ஜென்சிகளின் என்சைக்ளோபீடியா. டூட் வாரேன், சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புடுறா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன்ல இருந்து வாரேன். இது இவரோட முதல் படம் இல்லையா? சோ முதல் படத்துல அங்கங்க தப்புகள்லாம் இருக்கலாம். எல்லாருமே முதல் படத்திலேயே பொலிட்டிக்கலி கரெக்டா இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. பட் கீர்த்தீஸ்வரன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூல எல்லாம் என்ன சொல்லியிருந்தாப்லனா, பொண்ணுங்களை திட்டினா கிளாப் வருது அப்படின்னா அதை யூஸ் பண்ண பார்ப்போம். அந்த மாதிரி சும்மா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினா இன்றைக்கி நமக்கு ஒரு மீடியா ப்ரெஸ்ஸில் வேலிடேஷன் வருது அப்படின்றதுக்காக அதை நான் வைக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அது கதையோட ஒரு கோர்லையும் அது அந்த ரைட்டரோட ஒரு சென்ஸ்லையும் இருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சா நல்லா இருக்கும். எது ப்ரோ என்னடி பிட்டு படத்துல மாதிரி உட்காந்துருக்க? ஏன் எதுக்கு நக்கதான்? பால் குடிக்க வந்த அங்கிள் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? இதுதான் நீங்க கதையில கொண்டு வந்து வைக்கிற லட்சணமா ப்ரோ? உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாலா இருந்திருக்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல, கக்கோல்ட் அந்த பொண்ணு எப்படி கன்சீவ் ஆனா, எப்படி இன்னொரு பையன் கூட அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆன் ஆகி கமிட் ஆனா, பிளா 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 பிளா. இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அதெல்லாம் அவன் பிரச்சனை. இந்த படத்துல மெயினா என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஹானர் கில்லிங், ஜாதி பாக்குறாரு, ஜாதி பிரச்சனை. சரத்குமார் ஜாதி பார்த்து கொலை பண்ணிடுவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அகன் குரல் கல்யாணம் நடக்குது. அப்புறமா பாரியோட குழந்தை பிறக்குது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னங்க? ஹீரோ சரத்குமார உபதேசம் பண்ணியே திருத்திடுறாரு. டேய் இதை 30வது நிமிஷமே பண்ணிருந்தீங்கன்னா இந்த படமே இல்லையடா. கண்ட கருமத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லல்ல. இப்போ சில குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் கிளம்பி வருவாங்க. ப்ரோ அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு ப்ரோ, ஆனா சரத்குமார் கொன்னுருவேன்னு சொன்னதால தான் திரும்ப வந்துட்டாருன்னு. சரி அப்ப கிளைமேக்ஸ்ல என்ன பண்றீங்க? உண்மை தெரிஞ்சா அந்த பச்சை குழந்தைய கொன்னுருவார்னு தெரிஞ்சு குரல் உண்மையை சொல்றா. அகனை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒரு குழந்தை உசுரையே நீ துச்சமேன மதித்து சொல்லும் பொழுது உன் உசுறு தானே மசரா போச்சுன்னு நீ அப்பவே சொல்லியிருந்தீ. நான் 30வது நிமிஷத்திலே படத்தை முடிச்சுட்டு உன்னை புதைச்ச இடத்துல ஒரு பூ வச்சுட்டு போயிருக்கலாம்ல. சரி அப்படி இல்லாம இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு வைப்போம். ப்ரோ கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தை தான் சரத்குமார் உயிரையே காப்பாத்துச்சு, அதனால தான் அவர் திருந்தினாருன்னு. இல்ல குழந்தை காப்பாத்துச்சா? இல்ல நான் கேட்கிறேன் குழந்தை காப்பாத்துச்சா? அதுவே அகனோட பிளான் தான் தான் படத்தையே முடிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய தியாகேஷ் தான் உங்க ஹீரோனா இப்படி ஒரு வீணா போன பிளான 30வது நிமிஷத்திலே போட்டு சரத்குமாரை திருத்தி இருந்தாருன்னா இந்த படமே இல்லல்ல. அக்செப்டன்ஸ் இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு நியூ ஜென்சி காதோல் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு கிளம்பி வாரீங்களே, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு நீங்க கொடுக்குற பில்டப் இருக்குதுல்ல, அதுதான்டா தாங்கவே முடியல. ஏதோ ஒரு காவிய காதல படமாக்குன மாதிரியும் இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படத்தை கொடுத்தா மாதிரியும் என்ன ஒரு பில்டப்? ஹானர் கில்லிங் தப்பு தான், அது என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆனா நீங்க இந்த படத்துல பண்ணக்கூடிய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களுக்கெல்லாம் ஹானர் கில்லிங் தான் காரணம்னு சொல்லிட்டு நீ பண்ற கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ற பாத்தியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா?
என்னைக்குமே நம்ம ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு கீழே எதனாவது சின்ன கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பண்ணணும் வைங்களேன், நமக்கு அந்த பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் கான்ட்ரவர்ஷியலான விஷயமா தெரியுமே தவிர அந்த சின்னதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இது ஒரு ஃபேக்ட். இந்த கதை எப்படின்னா, சரத்குமார் கொலை பண்ண பார்த்தாராம், அதனால வேற வழி இல்லாம அகன் குரலை கல்யாணம் கட்டிக்கிட்டாராம். அகனுக்கும் குரலுக்கும் பிரேக்கப் ஆகி 6 மாசம் தான் ஆகுதான். அவங்க இன்னும் மூவ் ஆனே ஆகலையா. அதுக்கு நடுவுல ஒரு லவ் ப்ரொபோசல் இருக்கு, அதை பெண்டிங் தான் வச்சிருக்காங்களாம். ஆனா அகன் குரலை லவ் பண்ணலன்னு சொன்னதும் அடுத்த செகண்ட்லயே 2 மாச கேப்லயே குரல் கன்சீவ் ஆகிடுறாங்களாம். இதெல்லாம் கூடவே தியாகேஷா இருந்து அகன் சேர்த்து வைப்பாராம். ஆனா அகனுக்கு கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணு மேல அல்லவா கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணை தான் கட்டிப்பாராம். இப்ப இந்த கதைக்கே காரணமா இருந்த ஹானர் கில்லிங் அங்கிள் சரத்குமார உபதேசம் பண்ணியே கிளைமேக்ஸ்ல திருத்திடுவாங்களாம். எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குதான்னு கேக்குறேன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த படம் எவ்வளவு ஒரு தப்பான படம் அப்படின்றத சொல்றதுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்னு அயோக்கியா, இன்னொன்னு தனியொருவன். அயோக்கியால பாத்தீங்கன்னா ஹீரோ கெட்டவன், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு 100% நல்லவனா இருக்கணும், இல்ல 100% கெட்டவனா இருக்கணும். தேர் இஸ் நத்திங் கிரே. இப்படி கெட்டவனா இருக்க ஹீரோ நல்லவனா மாறினா எந்த அளவு தூரம் போவான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரு பொண்ணு ரேப் பண்ணிடுவாங்க. சோ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு போதுமான சாட்சி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நானும் ரேப் பண்ணவங்கள ஒருத்தன் அப்படின்னு போய் சொல்லி ஹீரோ அந்த சாட்சியே நான் தான் அப்படின்னு குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அவனும் செத்துருவான். இதே தனியொருவன் பாத்தீங்கன்னா அபிமன்யு கெட்டவன் தான். கிளைமேக்ஸ்ல அவன் திருந்தலாம் மாட்டான். நான் கெட்டவன், அதுக்காக நான் செத்துறேன், திருந்தி உத்தமனாலாம் வாழல அப்படின்னு அவன் செத்துருவான். இது போல தாங்க ஒருத்தன் பண்ண சரியாலையோ ஒரு தப்பாலையோ தான் ஒரு படத்தோட கதையே நடக்குதுன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஜஸ்டிபிகேஷன் இருக்குதுல, அது கரெக்டா இருக்கணும். இவர் படம் பூரா எல்லாத்தையும் பண்ணுவாராம், கிளைமேக்ஸ்ல வந்து திருந்திடுவாரானா. அந்த படத்தோட 2.5 மணி நேரத்துல எந்த ஃப்ரேம்ல வேணாலும் அவர் திருந்தலாம், கிளைமேக்ஸ்ல தான் வந்து திருந்தணும்னு இல்ல. ஒரு பொண்ணோட தாலிக்கு இல்ல மரியாதை, அவளோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதைன்ற அந்த சரியான ஒரு ஃபேக்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுல, இதெல்லாம் எவ்வளவு ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. எவனாவது ஒரு பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றானே வச்சுப்போம், அவ்வளவு ஏங்க உன் ஃப்ரெண்டு உன்னையும் லவரையும் சேர்த்து வைக்கிறானே வச்சுப்போம். அவன் அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்க இனியலான்னு கஷ்டப்படுறான், நான் இப்படாத பாடுபடுறான். அப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டு ஆக்சிடென்ட்லி பிரெக்னன்ட் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? இல்ல நான் கேட்கிறேன், எவனாவது சொல்லுவானா? ஏன்டா இப்படிலாம்? சாப்பிட்டியா? இல்லடா, இனிமேதான். எப்படி சோறு தான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா? எனக்கெல்லாம் அந்த அகன் கேரக்டர் பார்க்கும்போது யாரா அந்த லூசு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போ ஒரு சில ஜென்சி குஞ்சான்ஸ் எல்லாம் வருவாங்க, ப்ரோ படமா பாரு ப்ரோ, சும்மா வந்து அது நோட்ட இது நோட்டெல்லாம் வராதுன்னு வருவாங்க. வந்தானுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நானே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எவனாவது படத்தை படமா பாருங்க அப்படின்னு சொன்னா அவனை அடிச்சு பத்தி விட்டுருங்க. படம்னா என்னங்க, நம்ம சாதாரணமா பாக்குற யூடியூப் வீடியோஸ் இல்ல இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பாக்குற அந்த யூடியூப் வீடியோஸோ இல்ல இன்ஸ்டா ரீல்ஸோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் தான் பாப்பாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவனோ இல்ல அந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கவனோ அவன் மட்டும் தான் பாப்பான். அது சரியா இருக்கலாம் இல்ல தப்பான விஷயமா கூட இருக்கலாம், அது அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறான். ஆனா சினிமான்றது அப்படி இல்லைங்க. உலகம் பூரா வேற நாட்டுல வேற மதம், வேற ஜாதி, வேற கலாச்சாரம், கிராமம், சிட்டி, நல்லவன் கெட்டவன், எஜுகேஷன் நாலேஜ் உள்ளவன் இல்லாதவன், urban கல்ச்சர் தெரிஞ்சவன் தெரியாதவன், தப்பு பண்ணிட்டு இருக்கவன், தப்பு பண்ணலாம்னு நினைச்சிருக்கவன், தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தான் பண்ணது தப்புனே தெரியாதவன், இப்படின்னு எல்லாருமே ஒரேடியா பாக்குற ஒரே கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கிற ஒரே மீடியம் சினிமாங்க. என்னால் சினிமா என்டர்டைன்மெண்ட் ஏற்றுக்கவே முடியாது. என்னால் என்டர்டைன்மெண்ட் இல்லை, சினிமா தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பேர் வாழ்க்கையில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அது 2.5 மணி நேரம் மட்டும் பண்ணல, சில பிரேக்கப் ஒன்று சேர்த்துக்கலாம், சில கணவன் மனைவி ஒன்று சேர்த்துக்கலாம், சில முடிவு எடுக்க உதவி பண்ணிக்கலாம். வாரணமாயிரம் ரிலீஸ் ஆகுது, நைட் ஷோ போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்தா ஐ ஸ்மோக்ட் சிகரெட் அண்ட் செட் இதுதான் கடைசி சிகரெட், புட் த சிகரெட் டவுன். அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணவே இல்லை. சினிமா வந்து 99 விழுக்காடு நம்ம வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருக்கு. நான் சினிமாக்காரனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் போடுற உடையிலேருந்து, நீங்கள் பேசுகிற மொழியிலேருந்து, நீங்கள் ஒரு பெண் மேலே காதல் வயப்பட்டு அவருக்கு சினிமா தான் கூட்டு பண்ணுறாங்க. யாராவது சினிமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ கடைசியாக எந்த படம் பார்த்தேன்னு கேட்டிருக்கேன். அவனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவனுக்கு வந்து ரொம்ப பார்வை ரொம்ப குறுகியதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால தான் சினிமாவை மாஸ் மீடியம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க படத்தை பாக்குறவங்க எல்லாருமே நீங்க சொன்னதை நீங்க சொன்ன மாதிரியே புரிஞ்சுக்கணும்லாம் இல்ல, வேற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். ஓ, ஒரு படத்திலே நம்ம பண்றதெல்லாம் காமெடின்னு காட்டுறாங்க, அப்ப அதெல்லாம் சரின்னு கூட புரிஞ்சுக்கலாம். சினிமான்றது என்னங்க, நம்ம தூங்கும் போது வர கனவு மாதிரி. ஒரு இருட்டு அறையில ஒரு பெரிய ஸ்கிரீன், வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. இன்னொருத்தனோட வாழ்க்கையை நமக்கு காட்ட போறாங்க. அவனோட நமக்கு பேச முடியாது, அவன்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, பார்க்க மட்டும் தான் முடியும். அப்சர்வ் மட்டும் தான் பண்றோம். இன்னொருத்தனோட வாழ்க்கையை அப்சர்வ் மட்டும் பண்றோம். இது உன்னை கட்டாயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நேரடியா இல்லாட்டியும் சப்கான்ஷியஸா. வேணும்னா போய் கேட்டு பாருங்க. நான் படம் பார்த்து தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன், படம் பார்த்து தான் சென்னையில் இப்படி எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி தான் மக்கள் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் படம் பார்த்து தான் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி உலகத்துல தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு ஒண்ணுக்கும் உதவாத இந்த ரீல்ஸ், மீம்ஸ், யூடியூப் கண்டென்ட் எல்லாம் தூக்கிட்டு படம் பண்ண வாரேன்னு மட்டும் வந்து நம்ம தாலியா இருக்காதீங்க ப்ளீஸ்.
பிரதீப்னா ப்ளீஸ் நீங்க தான் இந்த ஜென்சிகளின் நாயகன், இன்னும் பல படைப்புகள் கொடுக்க போறீங்க, கேட்டா மிடில் கிளாஸ்ல இருந்து வளர விடல அப்படின்னு சொல்லுவீங்க. வளருங்க, தப்பு கிடையாது, எல்லாரையும் சேர்த்து வளர்த்துங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் இன்னொரு ஜென்சியை கூடவே வச்சிருக்கீங்க, அது வேற யாரும் கிடையாது, சாய் அபயங்கர் தான். நான் லாஸ்டா போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், உங்களை அடிக்கிறது என் மோட்டோ கிடையாது, ஆனா தயவு செஞ்சு இந்த படத்துல எல்லாம் ஓஎஸ்டி பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங்னு ஒன்னு இருக்குது, அது தனியா பண்ணணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. போட்ட பாட்டையே 0.5x 0.75x 1x 2xல போட்டா அது பிஜிஎம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டூட் படம் இருக்குதுல, பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ட்விட் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்ல சவுண்ட் இருக்க தியேட்டரா போய் பாருங்க அப்படின்னு. நானும் நல்ல சவுண்ட் இருக்க தியேட்டரா போய் உட்காந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ ஃபைனலாக பிரதீப்னா உங்களை அடிக்கிறது என் மோட்டோ கிடையாது, ஏன்னா நானே ஒரு ஜென்சி கிட் தான், நானே ஒரு 2K கிட் தான். ஸோ உங்களை அடிக்கிறது என் மோட்டோ கிடையாது. அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட படங்கள்லாம் பார்க்கும் பொழுது டார்க் மீம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது இவர் காமெடியாக சொல்லிட்டு போகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பார்க்க தொடங்கணும்னு வைங்களேன், இவரோட படங்கள்லாம் தனித்தனியாக உட்காந்து பார்க்கலாம், ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா இவர் காட்டுற விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்ல நடக்காமலாம் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதை நார்மலைஸ் பண்ணிடாதீங்க, அதை மட்டும் தான் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ வரட்ட. அப்புறம் போறதுக்கு முன்னாடி கீழே பாருங்க, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குதுங்க, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணி வைங்க, ஏன்னா நான் இன்ஸ்டால வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.